வணக்கம். ஆ குவார்ட்டர் 3 FY 26 ஃபைனான்ஷியல் இயர் 2026 ஓட ரிசல்ட்ஸோட முடிவு அ வந்து ஒரு 1 வாரம் 10 நாள் ஆகுது. ஆனா, இப்ப வந்து ஒரு போர்க்காலமா இருக்கு. ஈரான் அண்ட் யுஎஸ்க்கு நடுவுல தாக்குதல் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு நேரத்தில வந்து ரீட்டெயில் செக்டர பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து என்னுடைய ஒரு கருத்து. எதுக்குடா ரீட்டெயில் செக்டர பத்தி பேசணும்? போர் நடந்துட்டுருக்கு. போர பத்தி பேச முடியாதா? இல்ல மார்க்கெட் அதனால விழுந்துட்டுருக்கே. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்மளால வந்து ஒரு போரோடைய ஆரம்பத்தையோ, நிறுத்தத்தையோ நம்மளால வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில வர அவுட்கம்ஸ், அதில வர டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஆனா, நீங்களே பார்த்துருப்பீங்க கடைசி ஒரு 18 மாசமா வந்து ரீட்டெயில் செக்டர்ல வந்து ஒரு நெறைய ஒரு சரிவு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த ரீட்டெயில் செக்டர் அப்டின்னா என்ன? ஒரு கடை போட்டு அந்த கடையில வந்து அ ஒரு பொருள விக்கிறது. அதுதான் வந்து ரீட்டெயில் செக்டர். இந்த செக்டர்ல இருக்கிற நெறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த கடையில வந்து நீங்க என்ன பொருள் வேணாலும் வைக்கலாம். ஒண்ணு துணி வைக்கலாம். இல்லாட்டா வந்து சாப்பாடு அ சாப்பாடு விஷயங்கள்லாம் விக்கலாம். ஸோ நீங்க எது பண்ணாலும் வந்து இது ரீட்டெயில் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் ஆயிடுது. இந்த செக்டர்ல வந்து ஒரு ஆ மாற்றத்த வந்து நம்மளால வந்து இப்ப பார்க்க முடியுது. அந்த மாற்றம் வந்து எக்ஸிஸ்டிங் இந்த பிசிக்கலா இருக்கிற ரீட்டெயில் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற ஒரு விஷயமா தெரியுது. அது என்னென்னங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து D2C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்ட் டூ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு ஆ அபாயம் இந்த ரீட்டெயில் செக்டருக்கு வந்து வந்திருக்கு. இந்த டைரக்ட் டூ காமர்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப பிசிக்கலா வந்து நீங்க கடை போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு முதல் ஜாஸ்தியா தேவைப்படும். 2வது ஒரு பிசிக்கலா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தேவைப்படும். அது வேர்ஹவுஸ் தேவைப்படும், ஃபேக்டரி தேவைப்படும். அந்த மாரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். 3வது வந்து மால்ல வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். உங்களுக்கு பிரீமியம் மால்ல வந்து டை அப் வேணும். கரெக்ட்டான ஸ்பேஸ் வேணும். ஸோ தட் அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்கிற மாரி வரணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு என்ட்ரி பேரியரா இருந்தது. அதனால வந்து புதுசா கடை போடுறவன் வந்து ஒரு 4 தடவ யோசிக்கலாம். இந்த இவ்ளோ என்ட்ரி பேரியர்லாம் இருக்கே! இதையும் தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இப்போ வந்து இந்த D2C வந்ததுனால, அது கம்ப்ளீட்டா வந்து அது உடைக்கப்பட்டது. அதான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, இப்போ வந்து உங்களுக்கு ரீட்டெயில் ஸ்டோரோ, இல்ல மால்ல இருக்கிற ஸ்பேஸோ இதெல்லாம் தேவையே இல்லங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ எது வந்து ஒரு என்ட்ரி பேரியரா அமைஞ்சதோ, அது வந்து இப்போ என்ட்ரி பேரியரா கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்க Facebookலயோ, Instagramலயோ, WhatsAppலயோ வந்து உங்களால உங்க பொருள விக்க முடியுது. அதனால வந்து நீங்க வந்து லாபம் சம்பாதிக்கவும் முடியுது. வளர்ச்சியும் உங்களால பார்க்க முடியுது. ஆனா ஒரு ரீட்டெயில் கடை போட்டவங்களுக்கு வந்து நெறையா ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து மாசம் மாசம் ரெண்ட் பே பண்ணி ஆகணும். மாசம் மாசம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணி ஆகணும். மாசம் மாசம் வந்து ஒரு ஸ்டோர்ல 10 எம்ப்ளாயியோ, 15 எம்ப்ளாயியோ இருந்தா அவங்களுக்கு சம்பளம் குடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்களால வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அது வந்து இப்போ வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங் அட்மாஸ்பியரா இருக்கு. அதனால வந்து இந்த ரீட்டெயில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சேம் ஸ்டோர் சேல்ஸ் குரோத் SSSG அப்படின்னு நாங்க வந்து இந்த பங்கு சந்தையில ஒரு ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்கு. சேம் ஸ்டோர்னா என்ன? நீங்க வந்து கடைகள் வந்து அடுத்தடுத்து கடைகள் போட்டுக்கிட்டே வரலாம். ஆனா, ஒரு 12 மாசமோ, 24 மாசமோ முன்னாடி போட்ட கடையோட வளர்ச்சி எவ்வளோ? அப்படின்னு பார்க்கறது தான் வந்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நெகட்டிவா இருக்கு. அது பர்கர் கம்பெனியா இருக்கட்டும், பீட்ஸா கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ரெஸ்டாரண்ட் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ஒரு அப்பேரல் கம்பெனி, துணிமணி விக்கிற கடையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு. 2வது பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு லிஸ்டட் கம்பெனியா இருந்தீங்கன்னா, அதனால வரக்கூடிய டிரான்ஸ்பரன்சி. நீங்க வந்து லிஸ்டடா இருக்கிறனால வந்து நெறைய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதாவது உங்களோட கிராஸ் மார்ஜின் எவ்வளோ? உங்களோட எபிட்டா மார்ஜின் எவ்வளோ? ஸ்டோரோட பேபேக் பீரியட் எவ்வளோ? ஸ்டோர் டைனமிக்ஸ் எவ்வளோ? இதெல்லாம் வந்து ரொம்ப வெட்ட வெளியா தெரிஞ்சிருது. அதாவது இப்ப வந்து ஒரு ரூ. 100க்கு நீங்க ஒரு பொருள் விக்கிறீங்க. அதோட வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டே வெறும் ரூ. 25ன்னா உங்க கிராஸ் மார்ஜின் வந்து ரூ. 75. ஸோ அந்த ரூ. 75ங்கிறது ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து இந்த மாரி நெறைய காம்படிஷன வந்து உருவாக்கக்கூடிய விஷயம் அது. அது லிஸ்டட் கம்பெனியா இருக்கிறனால வந்து நீங்க அந்த டீட்டெயில்ஸ நீங்க பப்ளிக் ஷேர் பண்ண நெறைய பிளேயர்ஸ் வந்து இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. இதத்தான் வந்து Amazonனுடைய அ அந்த காலத்து லீடர் ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, "யுவர் மார்ஜின் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி." அதாவது நீங்க பண்ற மார்ஜின் தான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப வந்து ரீட்டெயில் செக்டர்ல நடக்கக்கூடிய விஷயம். 3வது என்னன்னா வந்து கன்சியூமரோட பிஹேவியர். முன்னாடி வந்து நம்ம ஒரு டீ ஷர்ட்டோ, ஒரு ஷர்ட்டோ வந்து ஆன்லைன்ல வாங்கினா சைஸ் சரியா வருமா? ரிட்டர்ன்ஸ்ல பிரச்சனை வருமா? ஷூ வாங்கினா சைஸ் கரெக்ட்டா இருக்குமா? இல்ல ஒரு சாப்பாடு பொருள் ஆர்டர் பண்ணா அதோட குவாலிட்டி நல்லா இருக்குமா? இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இப்போ வந்து இந்த ரிட்டர்ன் பாலிசி,
இதெல்லாம் ரொம்ப கிளியராக போட்டதுலேருந்து ஷூவாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து ஆன்லைன்லேயே வாங்குறது வந்து கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க. அது ஒன்று. 2வது இந்த ஆன்லைனில் எப்போவுமே வந்து முன்னாடிலாம் ஃபிசிக்கலில் வந்து அந்த காலத்தில் இஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் சீசன் சேல். அதே மாதிரி ஃபெஸ்டிவ் சேல், தீபாவளி டைமில் வந்து சேல் போடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர, அதாவது ஒரு 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 வருஷத்தில் வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ தான் டிஸ்கவுண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு 4 மாதம் டிஸ்கவுண்ட் பீரியடாக இருக்கும். மிச்சம் 8 மாதம் வந்து ஃபுல் ப்ரைஸில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரில். இன்னி தேதிக்கு நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா எப்போ போனாலுமே டிஸ்கவுண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு ஒரு மனப்பான்மையை வந்து இந்த D2C பிராண்ட்ஸ்லாம் வளர்த்து விட்டதுனால, அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டை வந்து இவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்லையும் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரில் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியலன்னா, அவங்களால ஈஸியாக ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு ப்ரைஸை கம்பேர் பண்ண முடியுது. அந்த கம்பேரிசனில் வந்து இந்த ஆன்லைனில் இருக்கிறது சீப்பாக இருக்கிறதுனால, ஆன்லைனில் இருக்கிறதே வாங்கிட்டு போய்ட்றாங்க. இது வந்து மக்கள் இது பண்ண இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரோட க்ரோத் கம்மியாகுது. ஆன்லைன் ஸ்டோரோட வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இப்போ D2C பிராண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் பிராண்ட்ஸில் வந்து ஸ்கேல் கிடையாது. எல்லாம் சின்ன பிராண்ட்ஸ் தான். 50 கோடி, 100 கோடி, 150 கோடி இந்த மாதிரி தான் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அவங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியல அப்படின்னு. அவங்களால ஸ்கேல் அப் பண்ணாமல் இருந்துட்டு போட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு 20 பிராண்ட் வந்ததுன்னா, இல்லை ஒரு 15 பிராண்ட் வந்ததுன்னா, எல்லாருமே வந்து எல்லாத்தோட நீங்கள் டர்ன் ஓவரையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2000, 3000 கோடி அந்த மாதிரி வரும். அது வந்து இன்றைக்கி ஒரு லீடரோட 15லேருந்து 20% உண்டான ரெவென்யூ அந்த D2C பிராண்டே பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்து வராங்க. ஸோ இன்றைக்கி இந்த 3 பிராண்டை க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நாளைக்கு ஒரு 3 பிராண்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டி மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம பிராண்டுன்னு சொன்னாலும் என்ட்ரி பேரியர் குறைஞ்சனால அவன் வந்து போட்டு விற்கிறான். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் வந்து புது புது ஸ்டோரிஸ், புது சில பேர் வந்து நீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி, சில பேர் பர்சனலைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என் டிஷர்ட்டில் என் பேர் போட்டே வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அது அந்த ஆன்லைனில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி காம்படிஷனை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வெறும் அப்பேரலில் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து QSRலேயும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் QSR கம்பெனிஸ் எடுத்திங்கனாலும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ப்ராப்ளம்னாலேயே லார்ஜஸ்ட் 2 QSR பிளேயர் தேவயானி அண்ட் சஃபேர் இவங்க 2 பேருமே வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த காஸ்ட்லலாம் சினர்ஜி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதாவது அட்லீஸ்ட் US மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஹோமோஜினைஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் யூஎஸில் வந்து உங்களோட சாப்பாடு ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு, ஆந்திராவில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு, தெலுங்கானாவில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு, அந்த மாதிரி யூஎஸில் கிடையாது. ஸோ அங்கே பெரும்பாலும் ஒரு 10லேருந்து 12 பிராண்ட், அதே வெண்டீஸ், அதே ஸ்டார்பக்ஸ், அதே பீட்சா ஹட், அதே டாமினோஸ், நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணி போனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஹோமோஜினஸ் ஆயிடுச்சு. வேறஸ் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு பீட்சா விற்கிறீங்க, இல்லை ஒரு பர்கர் விற்கிறீங்க அப்படின்னா, அந்த பீட்சா வந்து உங்களோட வாலெட் ஷேருக்கு மட்டும் அது ஃபைட் பண்ணல, அது வந்து உங்களோட டங் ஷேருக்கும் அது வந்து ஃபைட் பண்ணல. டங் ஷேர்னா என்னென்னா, இப்போ வந்து பீட்சா சாப்பிடணுமா, சாட் சாப்பிடணுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து அமெரிக்காவில் வராது, ஆனால் இந்தியாவில் வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு QSRலேயும் வந்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு சரிவு நிலையில் தான் இருக்குது. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 18 மாதமாக இந்த வந்த ஃபால்னால் வந்து இந்த ஸ்டாக், அதாவது நிறையா பேரோடைய ஒரு ஹேபிட் என்னென்னா வந்து 52 வீக் ஹைலேருந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து மேக்ஸிமம் விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. அதில் மேக்ஸிமம் விழுந்த ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ரீட்டைல் ஸ்டாக்ஸ் வந்து நிற்கும். இது வந்து 80% விழுந்திருக்கு, இது வந்து 70% விழுந்திருக்கு, இதுக்கு மேலே விழுறதுக்கு என்ன இருக்குது, இதை போய் நான் வாங்குகிறேன் அப்படின்னு வாங்கக்கூடிய மனப்பான்மை நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஜெனுவின் கம்பெனி, க்ரோத் இருக்கிற கம்பெனி வெறும் 20-25% விழுந்திருக்கும். அதை போய் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது வெறும் 25% தான் விழுந்திருக்கு, இது 70% விழுந்திருக்கு, நான் இதை போய் வாங்குறேன்ட்டு. ஆனால் இதோட டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு க்ரோத் பார்க்குற ஒரு நிலைமைக்கே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் விழுந்ததுனால அதை போய் வாங்கினா அதனால நம்ம ஜெயிப்போங்கிறது வந்து எந்த உறுதியும் கிடையாது. ஸோ ரீட்டெயிலில் எஸ்பெஷலி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்டர். இதை இப்போ ஃபர்தராக ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு செக்டர். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி மீண்டு வராங்க, எப்படி அவங்களால திருப்பி அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி அவங்களால போக முடியும் அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து விழுந்திருக்குன்னா ஜஸ்ட்டு அந்த ப்ரைஸை வச்சு மட்டும் உங்களுடைய டிசிஷனை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கணிச்சிட்டு அப்புறமா டிசிஷன் எடுக்கிறது தான் பெட்டர். நன்றி.